திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 492 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 109. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றி திரு அகவல் திருப்பதிகத்தை பாடியருளுகின்றார். போற்றி என்றால் போற்றுதல், பாதுகாத்தல் என்று பொருள். போற்றி என்று இறைவனை அழைத்து வேண்டுதல். அது நீ என்னை கைவிடாது பாதுகாப்பாயாக என்று வேண்டிக் கொள்ளுவது. போற்றி என்பதற்கு வணக்கம் என்றும் பெரியோர்களை வாழ்த்துவது என்றாலும் அமையும். இறைவனை பலவாற்றாலும் அழைத்து துதி செய்து என்னை காப்பாற்றுவாயாக என வேண்டுவதை அகவல் பாயாப்பினால் அமைத்த பாடலாக போற்றி திரு அகவல் அமைந்திருக்கின்றது. இறைவனை துதிக்கும் அகவல், எனவே திரு என்ற அடை பெற்றது. போற்றி திரு அகவல் என்ற இந்த பகுதிக்கு சகத்தின் உற்பத்தி என்று கருத்துரை கண்டனர் நம் முன்னோர்கள். இதை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. முத்தி பெரு நெறி அறிவு மொழி போற்றி திரு அகவல் என்று போற்றுகின்றது. மால்தரு குருவை போற்றி திரு அகவல் மிக பெரிதான சகத்து உற்பத்தி என்று திருவாசக உள்ளக்கிடை போற்றுகின்றது. இனி போற்றி திரு அகவல் என்ற இந்த பகுதியின் அர்த்தம். பிரம்மன் முதலாக தேவர்கள் யாவரும் தொழுது நிற்க 2 திருவடிகளாலே 3 உலகங்களையும் அளந்து 4 திசைகளிலும் உள்ள முனிவர்கள் 5 புலன்களும் மகிழும்படி வணங்குகின்ற ஒளி பொருந்திய திருமுடியை உடைய அழகிய நெடுமால் அந்நாளில் திருவடியின் முடிவை அறிய வேண்டும் என்ற விருப்பத்தால் வேகமும் வலிமையும் உடைய பன்றியாகி முன்வந்து 7 உலகங்களும் ஊடுருவும்படி தோண்டிச் சென்று பின்னே இழைத்து ஊழியை நடத்தும் முதல்வனே வெல்க வெல்க என்று துதித்தும் காணப்பெறாத தாமரை மலர் போன்ற திருவடிகள் துதிப்பதற்கு எளிதாகி நெடிய கடலால் சூழப்பட்ட உலகத்தில் யானை முதலாக எறும்பு வரை இருக்கின்ற குறைவில்லாத பல பிறவிகளிலிருந்து தப்பியும், மனித பிறப்பில் தாயின் வயிற்றில் அதனை அழித்தற்குச் செய்யும் குறைவில்லாத புழுக்களின் போருக்கு தப்பியும், முதல் மாதத்தில் தான்றிக்காய் அளவுடைய கரு 2ஆக பிளவுபடுவதிலிருந்து தப்பித்தும், 2ஆம் மாதத்தில் விளைக்கின்ற விளைவினால் உரு கெடுவதிலிருந்து தப்பித்தும், 3ஆம் மாதத்தில் தாயின் மதநீர் பெருக்குக்கு தப்பித்தும், 4ஆம் மாதத்தில் அம்மதநீர் நிறைவினால் உண்டாகும் பெரிய இருட்டுக்கு தப்பியும், 5ஆம் மாதத்தில் உயிர் பெறாது இருத்தலிலிருந்து தப்பியும், 6ஆம் மாதத்தில் கர்ப்பப்பையில் தினவு மிகுதியால் உண்டான துன்பத்திலிருந்து தப்பித்தும், 7ஆவது மாதத்தில் கருப்பை தாங்காமையால் பூமியில் ஒரு காய் விழுவது போன்று விழுவதிலிருந்து தப்பித்தும், 8ஆவது மாதத்தில் வளர்ச்சி நெருக்கத்தினால் உண்டாகும் துன்பத்திலிருந்து தப்பித்தும், 9ஆவது மாதத்தில் வெளிப்பட முயல்வதினால் வரும் துன்பத்திலிருந்து தப்பித்தும், குழந்தை வெளிப்படுவதற்கு தகுதியாகிய 10ஆவது மாதத்தில் தாய் படுகின்றதனோடு தான் படுகின்ற கடல் போன்ற துயரத்திலிருந்து தப்பித்தும், பூமியில் பிறந்த பின்பு வளர்ச்சியடையும் வருடங்கள் தோறும் தாய் தந்தையர் முதலானவர்கள் நெருக்கியும் அழுத்தியும் செய்கின்ற எத்தனையோ பல துன்பங்களில் தப்பியும், காலை பொழுதில் மலத்தாலும் உச்சி பொழுதில் பசியாலும் இரவு பொழுதில் தூக்கத்தாலும் பயணங்களினாலும் உண்டாகின்ற துன்பங்களிலிருந்து தப்பித்தும், கரிய கூந்தல், சிவந்த வாய், வெண்பற்கள், கார்காலத்து மயில் போன்ற சாயல் நெருக்கமாகி உள்ளே களிப்பு கொண்டு கச்சரும்படி நிமிர்ந்து ஒளிவெற்று முன்னே பருத்து இடை இழைத்து வருந்தும்படி எழுந்து பக்கங்களில் பரவி ஈர்க்கு குச்சியும் இடையே நுழையப் பெறாத கொங்கைகளை உடைய மாதருடைய கூர்மையான கண்களின் கொள்ளைக்கு தப்பியும், மயக்கம் கொண்ட உலகத்தினரது பெரிய மதக்களிறு என்று சொல்லத்தக்க ஆசைக்கு தப்பியும், கல்வி என்கின்ற பலவாகிய கடலுக்கு தப்பியும், செல்வம் என்கின்ற துன்பத்திலிருந்து தப்பியும், வறுமை என்கின்ற பழமையான விஷத்திலிருந்து தப்பியும், சிறிய எல்லைகளை உடைய பல வகைப்பட்ட முயற்சிகளில் தப்பியும், தெய்வம் உண்டு என்ற ஒரு நினைப்பு உண்டாகி
வெறுப்பில்லாததாகிய ஒரு பொருளை நாடுதலும் 6 கோடிகள் என்று சொல்லப்படும் மாயா சக்திகள் செய்யவல்ல ஜட உலக சக்திகள் வேறு வேறாகிய தம் மாயைகளை செய்யத் தொடங்கினவாக, அயலார் ஆயினோரும் கடவுள் இல்லை என்று பொய் வழக்கு பேசி நாத்தெழும்பு ஏறப் பெற்றனர். உறவினர் என்கின்ற பசுக்கூட்டங்கள் பின்பற்றி அழைத்து பதறி பெருகவும், மறையோரும் விரதத்தையே மேன்மையான சாதனம் என்று தம் கொள்கை உண்மையாகும்படி நூல் பிரமாணங்களை காட்டினவர்களாகவும் இருக்க, சமயவாதிகள் எல்லாம் தத்தம் மதங்களே ஏற்புடைய மதங்களாகும் என சொல்லி ஆரவாரித்து பூசலிட்டார்கள். உறுதியான மாயாவாதம் என்கின்ற பெருங்காற்றானது சுழன்று வீசி முழங்கவும், உலோகாயுதம் என்ற ஒள்ளிய வலிமை உடைய பாம்பினது கலைவேறுபாடுகளை உடைய கொடிய நஞ்சு வந்து சேர்ந்து அதில் உள்ள பெருஞ்சூழ்ச்சிகள் எத்தனையோ பலவாக சுற்றித் தொடரவும், முற்கூறிய அவற்றால் வழுவாது தாம் பிடித்த கொள்கையை விட்டு விடாமல் நெருப்பினில் பட்ட மெழுகு போல வணங்கி மனம் உருகி அழுது உடல் நடுக்கமடைந்து ஆடுதல் செய்தும் அலறுதல் செய்யும் பாடுதல் செய்தும் வழிபட்டும் குரடும் மூடனும் தாம் பிடித்ததை விடா என்ற முறைமையே ஆகி, நல்ல இடையறாத கடவுள் பக்தியில் பச்சை மரத்தில் அடித்த ஆணி திண்மையாய் பற்றி நிற்பது போல உரைத்து நின்று உருக்கம் மிகுந்து, கடல் அலை போல அலைவுற்று மனம் வாடி அதற்கு ஏற்ப உடல் அசைவுற்று, உலகவர் பேய் என்று தம்மை இகழ்ந்து சிரிக்க, வெட்கம் என்பது தவிர்ந்து நாட்டில் உள்ளவர் கூறும் குறைச்சொற்களை அணியாக ஏற்று, மனம் கோணுதல் இல்லாமல் தம் திறமை ஒழிந்து சிவஞானம் என்ற உணர்வினால் அடையப் பெறுகின்ற மேலான வியப்பாக கருதி, கன்றினை உடைய பசுவின் மனம் போல அலறியும் நடுங்கியும் வேறொரு தெய்வத்தைக் கனவிலும் நினையாமல், அரிய மேலான ஒருவன் பூமியில் வந்து குருமூர்த்தியாகி அருள் செய்த பெருமையை எளிமையாக எண்ணி அசட்டை செய்யாது, திருவடிகள் இரண்டையும் உருவை விட்டு அகலாத நிழலைப் போல வெறுக்காமல், முன்னும் பின்னும் நீங்காது நின்று அந்த திசை நோக்கி நினைந்து எலும்பு மெலிவுற்று உருக, மிக கனிவுற்று இறங்கி பக்தி என்னும் நதியானது கரை புரண்டு ஓட, நல்ல புலனறிவு ஒருமைப்பட்டு நாதனே என்று கூவி அழைத்து சொற்கள் குழறி மயிர் சிலிர்க்க, கைமலர் குவித்து நெஞ்சத்தாமரை விரிய கண்கள் களிப்பு மிக நுண்ணிய துளிகள் அரும்ப, தளராத பேரன்பினை தினந்தோறும் வளர்ப்பவர்களுக்குத் தாயே ஆகி அவர்களை வளர்த்தவனே போற்றி. மெய்யுணர்வை நல்கும் மறையோனாகி வினைகள் நீங்க கை கொடுத்து காப்பாற்ற வல்ல கடவுள் போற்றி. பொன்மயமாய் இருக்கின்ற மதுரைக்கு அரசே போற்றி. கூடல் பதியில் விளங்குகின்ற நன்னிற மாணிக்கமே போற்றி. தென்தில்லை அம்பலத்தில் ஆடுவோனே போற்றி. இன்றனக்கு அரிய அமிர்தமானவனே போற்றி. கெடாத 4 வேதங்களுக்கும் முதல்வனே போற்றி. ரிஷபம் பொருந்திய வெற்றிக் கொடியை உடைய சிவபெருமானே போற்றி. மின்னல் ஒளி பொருந்திய பல அழகிய வேறு வேறு உருவங்களை உடையவனே போற்றி. கல்லில் நார் உரித்தது போல என் மனத்தை இழகச் செய்த கனியே போற்றி. பொன்மலை போன்றவனே போற்றி. ஐயோ எனக்கு அருள் செய்வாய் உனக்கு போற்றி. எல்லா உலகங்களையும் படைப்பவனே, காப்பவனே, ஒடுக்குபவனே போற்றி. பிறவித் துன்பத்தை நீக்கி அருள் புரிகின்ற எம் தந்தையே போற்றி. ஆண்டவனே போற்றி. எங்கும் நிறைந்தவனே போற்றி. ஒளி வீசுகின்ற ஸ்படிகத்தின் திரட்சியே போற்றி. தலைவா போற்றி. சாவாமையை தரும் மருந்தானவனே போற்றி. நறுமணம் பொருந்திய திருவடியை உடைய நீதியாளனே போற்றி. வேதத்தை உடையவனே போற்றி. குற்றமற்றவனே போற்றி. முதல்வனே போற்றி. அறிவாய் இருப்பவனே போற்றி. வீட்டு நெறியானவனே போற்றி. கனியின் சுவை போன்றவனே போற்றி. கங்கையாறு தங்கிய சிவந்த சடையை உடைய நம்பனே போற்றி. எல்லா பொருட்களையும் உடையவனே போற்றி. உயிர்களின் உணர்விற்கு உணர்வாய் இருப்பவனே போற்றி. கடையேனுடைய அடிமையை கடைக்கணித்து ஏற்றுக்கொண்டவனே போற்றி. பெரியோனே போற்றி. நுண்ணியனே போற்றி.
சைவனை போற்றி, தலைவனை போற்றி, அனல் பிழம்பாகிய லிங்க வடிவினனை போற்றி, எண்குணங்கள் உடையவனை போற்றி, நல்வழியானவனை போற்றி, உயிர்களின் நினைவில் கலந்துள்ளவனை போற்றி, தேவர்களுக்கும் அரிதாகிய மருந்தானவனை போற்றி, மற்றையவர்களுக்கு எளிமையான இறைவனை போற்றி, 21 தலைமுறையில் வருகின்ற சுற்றத்தார்கள் வலிய நரகத்தில் ஆழ்ந்து போகாமல் அருள் செய்கின்ற அரசனை போற்றி, தோழனை போற்றி, துணை புரிபவனை போற்றி, என்னுடைய வாழ்வானவனை போற்றி, என் நிதியானவனை போற்றி, இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவனை போற்றி, தலைவனை போற்றி, அப்பனை போற்றி, பாசத்தை அழிப்பவனை போற்றி, சொல்லையும் அறிவையும் கடந்த ஒப்பற்றவனை போற்றி, விரிந்த கடல் சூழ்ந்த உலக வாழ்வின் பயனே போற்றி, அருமையாயிருந்தும் எளிமையாய் வந்தருளும் அழகனை போற்றி, கார்மேகம் போல அருள் புரிகின்ற கண் போன்றவனை போற்றி, நிலைபெற்ற பெருங்கருணை மலையே போற்றி, என்னையும் ஓர் அடியவனாக்கி பெருமையாகிய திருவடியை என் தலையில் வைத்த வீரனே போற்றி, வணங்கிய கையினரின் துன்பங்களை நீக்குவோனே போற்றி, அழிவில்லாத இன்பக் கடலே போற்றி, ஒடுக்கமும் தோற்றமும் கடந்தவனை போற்றி, எல்லாம் கடந்த முதல்வனை போற்றி, மானை நிகர்த்த நோக்கத்தை உடைய உமாதேவியின் மணவாளனை போற்றி, விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களுக்கு தாய் போன்றவனை போற்றி, பிருத்திவியில் 5 தன்மைகளாய் பரவி இருப்பவனை போற்றி, நீரில் 4 தன்மைகளாய் நிறைந்திருப்பவனை போற்றி, நெருப்பில் 3 தன்மைகளாய் தெரிபவனை போற்றி, காற்றில் 2 தன்மைகளாய் மகிழ்ந்திருப்பவனை போற்றி, ஆகாசத்தில் 1 தன்மையாய் தோன்றியவனை போற்றி, கனிபவருடைய மனத்தில் அமுதமாய் இருப்பவனை போற்றி, கனவிலும் தேவர்க்கு அருமையானவனை போற்றி, நாய் போன்ற எனக்கு விழிப்பிலும் அருள் செய்தவனை போற்றி, திருவிடை மருதூரில் வீற்றிருக்கும் எம் அப்பனே போற்றி, சடையில் கங்கையை தாங்கியவனே போற்றி, திருவாரூரில் தங்கியருளிய தலைவனை போற்றி, சிறப்பு பொருந்திய திருவையாற்றில் உள்ளவனே போற்றி, அண்ணாமலையில் உள்ள எம் மேலான பொருளே போற்றி, கண்ணால் நுகரப்படும் அமுதக்கடலாய் உள்ளவனே போற்றி, திருவேகம்பத்தில் வாழ்கின்ற என் தந்தையே போற்றி, அங்கு ஒரு பாகம் பெண்ணுரு ஆகியவனை போற்றி, திருப்பராய்த்துறையில் எழுந்தருளிய மேலானவனை போற்றி, திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளிய சிவபிரானை போற்றி, இவ்விடத்து உன்னையன்றி மற்றொருவற்றையும் யான் அறிந்திலேன் ஆதலின் போற்றி, திருக்குற்றாலத்தில் எழுந்தருளிய கூத்தனை போற்றி, திருப்பெருந்துறையில் பொருந்திய இறைவனை போற்றி, திரு ஈங்கோயிமலையில் வாழ்கின்ற எம் தந்தையே போற்றி, வனப்பு நிறைந்த திருப்பழனத்தில் உள்ள அழகனை போற்றி, திருக்கடம்பூரில் எழுந்தருளியுள்ள ஸ்வயம்புவை போற்றி, உன்னை அடுத்தவர்க்கு அருள் செய்கின்ற அப்பனை போற்றி, கல்லால மரத்தின் கீழ் இயக்கியர் அறுவருக்கும் வெள்ளானைக்கும் அருள் செய்த அரசனை போற்றி, மற்றும் பல தலங்கள் உள்ள தென்னாடுடைய சிவபிரானை போற்றி, வேறு பல நாட்டவர்களுக்கும் வழிபடு தெய்வம் ஆனவனை போற்றி, பன்றிக்குட்டிகளுக்கு கருணை காட்டி அருளியவனை போற்றி, பெரிய கைலாய மலையில் இருப்பவனை போற்றி, அம்மானை அருள் செய்ய வேண்டும், அஞ்ஞான இருள் அழியும்படி அருள் செய்கின்ற இறைவனை போற்றி, அடியேன் துணையற்றவனாய் தளர்ச்சியடைந்தேன் போற்றி, நிலையான இடத்தை பெற எண்ணும்படி அருள் புரிவாய் போற்றி, அஞ்சாதே என்று இப்போதே எனக்கு அருள் செய்ய வேண்டும் போற்றி, நஞ்சையே அமுதமாக விரும்பினவனை போற்றி, அப்பனை போற்றி, குருவே போற்றி, என்றும் உள்ளவனை போற்றி, குற்றம் அற்றவனை போற்றி, தலைவனை போற்றி, எவற்றுக்கும் பிறப்பிடம் ஆனவனை போற்றி, பெரியவனை போற்றி, வள்ளலை போற்றி, அரியவனை போற்றி, பாசம் இல்லாதவனை போற்றி, அந்தணர் கோலத்தோடு வந்து அருள் புரிந்த நீதியானவனை போற்றி, முறையோ பொறுக்க மாட்டேன் முதல்வனை போற்றி, சுற்றம் ஆனவனை போற்றி, உயிருக்கு உயிராய் இருப்பவனை போற்றி, சிறந்த பொருள் ஆனவனை போற்றி, மங்களப் பொருளானவனை போற்றி, ஆற்றல் உடையவனே போற்றி, அழகுடையவனே போற்றி, செம்பஞ்சு குழம்பு பூசிய அழகிய பாதங்களை உடைய உமாதேவி பாகனை போற்றி, நாயினேன் வருத்தமுற்றேன் நின் அடியவன் நினக்கு போற்றி, விளங்குகின்ற ஒளியை உடைய எம் ஆண்டவனை போற்றி,
கவைத்தலை எனும் திருப்பதியில் விரும்பி எழுந்தருளிய கண் போன்றவனை போற்றி, குவைப்பதி எனும் ஊரிலே மகிழ்ந்திருந்த இறைவனை போற்றி, மலைநாட்டை உடைய மன்னனை போற்றி, கல்வி மிகுந்த அரிகேசரி என்னும் ஊரினை உடையோய் போற்றி, திருக்கழுக்குன்றில் உள்ள செல்வனை போற்றி, கைலை மலையில் வீற்றிருக்கும் திருப்பூவனத்தில் உள்ள பெருமானே போற்றி, அருவம் உருவம் என்னும் திருமேனிகளை கொண்டவரே போற்றி, என்னிடத்தில் வந்து பொருந்திய அருள்மலையே போற்றி, ஜாக்கிரம் முதலான 4 நிலையும் கடந்த பேரறிவே போற்றி, அரிதற்கு அருமையாகிய தெளிவே போற்றி, துளைக்கப்படாத தூயமுத்தின் சோதியே போற்றி, அடிமையானவருக்கு அன்பனே போற்றி, தெவிட்டாத அமுதமே போற்றி, திருவருளே போற்றி, 1000 திருப்பெயர்களை உடைய பெருமானே போற்றி, நீண்ட தாளினை உடைய அருகம்புல் கட்டிய மாலை அணிந்தவனே போற்றி, பேரொளி வடிவாகிய கூத்தப் பெருமானே போற்றி, சந்தன குழம்பை அணிந்த அழகனே போற்றி, நினைத்தற்கரிய சிவமே போற்றி, மந்திர நூல் வெளிப்பட்ட பெரிய மகேந்திர மலையில் வீற்றிருந்தவனே போற்றி, எங்களை உய்யும்படி ஆட்கொள்பவனே போற்றி, புலியின் பாலை மானுக்கு ஊட்டுமாறு அருளினவனே போற்றி, அசையா நின்ற கடலின் மேல் நடந்தவனை போற்றி, கரிக்குருவிக்கு அன்று அருள் செய்தவனை போற்றி, வலிய 5 வேட்கைகள் அற்று ஒளியும் உள்ளம் பொருந்தி அருளினவனே போற்றி, நிலத்தின் கண் பொருந்தப் பழகிய பல்வகை தோற்றம் உடையவனே போற்றி, உலகத்திற்கு எல்லாம் முதலும் நடுவும் முடிவும் ஆனவனை போற்றி, நாகம் விண்ணுலகம் நிலவுலகம் என்று மூவிடத்தும் புகாதபடி பாண்டியனுக்கு மேலான வீட்டுலகை நல்கி அருளியவனே போற்றி, எங்கும் நீக்கமர நிறைந்த ஒருவனே போற்றி, செழுமை மிக்க மலர் நிறைந்த திருப்பெருந்துறை தலைவனே போற்றி, செங்கழு நீர் மாலையை அணிந்த கடவுளே போற்றி, வணங்குவோருடைய மயக்கத்தை அறுப்பவனே போற்றி, தவறு எது பொருத்தம் எது என்று அறியாத நாயினேன் குழைந்து சொன்ன சொல் மாலையை கொண்டு அருள வேண்டும் போற்றி, 3 புறங்களை எரித்த பழையோனே போற்றி, மேலான ஒளியை உடைய மேலோனே போற்றி, பாம்பை அணிந்த பெரியோனே போற்றி, பழமையானவனே எல்லாவற்றுக்கும் மூல காரணனே போற்றி போற்றி, உனக்கு வெற்றி உண்டாகட்டும் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.